ஸோ இந்த ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எலிவேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீக் ஸ்டைல் வந்து இதில் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு ஜிம் ஏரியா வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிடென்ஸில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், டெரஸ் ஃப்ளோர் எல்லா ஃப்ளோர்ஸோட ஹைட்டுமே பார்த்தீங்கன்னா வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேயராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டிசைன் வாக் த்ரூ. ஸோ ஒரு வீடு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம், கிரவுண்ட் +2. இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஹவுஸு. ஸோ அந்த வீடோட டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம், வணக்கம் டு Hireandbuild சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டிசைன் வாக் த்ரூ வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிடென்ஸ் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனலாக வந்து 38/69 ஃபீட் வந்துடும். ஸோ டோட்டலாக வந்து 2620 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் சைட் ஏரியா. ஸோ இந்த ரெசிடென்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக எலிவேஷன்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு க்ரீக் ஸ்டைல் வந்து இதில் ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ க்ரீக் எலிமெண்ட்ஸ் உண்டான எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நாங்கள் இந்த ரெசிடென்ஸில் எலிவேஷனில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கேட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்க பர்கோலாஸ்லேருந்து பால்கனி ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இந்த க்ரீக் ஸ்டைலை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒயிட் ஃபினிஷ், பிளாஸ்டரிங்ஸ், மோல்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீக் ஸ்டைலை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிடென்ஸ் பார்த்திங்கன்னா ரோட் லெவல்லேருந்து ஒரு 2 ஃபீட் வந்து ஹைட்டுக்கு கார் பார்க்கிங் ப்ளே பண்ணியிருக்கோம். ஸோ கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 1.5 அடி, அதாவது டோட்டலாக ஒரு 3.5 ஃபீட் வந்து ரோட்லேருந்து இந்த ரெசிடென்ஸ் வந்து நாங்கள் எலிவேட் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ரெசிடென்ஸோட மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வெஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸில் இருக்குது. ஸோ இந்த வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் லேயர் வந்துடும். ஸோ கார் பார்க்கிங்லேருந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு டைனிங் ஸ்பேஸ், அங்கேருந்து ஒரு சைடில் வந்து ஒரு செட்பேக்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கார் பார்க்கிங்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஃபீட் செட்பேக்கில் கார்டனுமே வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா லிவிங் ரூமில் என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ அந்த லிவிங் ரூமே பார்த்திங்கன்னா லாவிஷாக ஃபால் சீலிங்ஸ், இந்த டிவி யூனிட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் சைடில் லிவிங்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன் ஸ்பேஸ் வந்துடும். ஸோ கிச்சனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப் கவுண்டர், அதுக்கப்புறம் அந்த அக்ரிலிக் பேனல்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒயிட் டச் கான்செப்ட் வந்து நாங்கள் இந்த கிச்சன்லையுமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன்லேருந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு 2 பெட்ரூம்ஸ் வந்துடும். ஸோ அந்த பெட்ரூம்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்ஸ், ப்ளஸ் ரியரில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிட் அவுட் ஏரியா, அதிலிருந்து நம்ம செட்பேக்ஸ் கார்டன் வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெட்ரூமில் இருக்க இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் பேனல்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அங்கங்கே ஃபால் சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸுமே வந்து இந்த ரெசிடென்ஸில் வந்து நாங்கள் இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெசிடென்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், டெரஸ் ஃப்ளோர் எல்லா ஃப்ளோர்ஸோட ஹைட்டுமே பார்த்திங்கன்னா 10 ஃபீட் ஹைட்டில் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஈச் ஃப்ளோர் ரீச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ஸ்டெப்ஸ் வந்து ரீச் பண்ணுறதுக்காக ஹைட் ஃபுல் வந்து நம்ம இதில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டர் கோரில் வந்து லிவிங்கை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லிவிங்லேருந்து எய்தர் சைட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் அண்ட் ரியர் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 BHK வந்து பிளான் ஆகிருக்கு. ஸோ இதில் இருக்க எல்லா பெட்ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ரோட் ஃபேஸிங்கில் இருக்க பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிவேஷனில் தெரியும். ஸோ ஆர்ச்டு விண்டோஸ் மூலியமாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அதில் காமிச்சிருக்கோம். ஸோ ரியர் சைடில் இருக்க 2 பெட்ரூம்ஸுக்குமே ஆஸ் யூஷுவல் நாங்கள் அட்டாச் டாய்லெட்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெரஸ் ஃப்ளோரில் ஒரு ஸ்டேர்கேஸ் ஏரியா, அது பக்கத்தில் வந்து ஒரு ஜிம் ஏரியா வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிம்/ஸ்டோர் ரூம் மாதிரி கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிம்முன்றதுனால வந்து நம்ம இதில் ரப்பர் ஃப்ளோரிங் ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் கேபினட்ஸ் எல்லாமே வந்து இதில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மிரர் ஃபசாட் எல்லாமே இதில் இருக்குது. அண்ட் மோரோவர் இந்த ரெசிடென்ஸ்லேயும் நாங்கள் வந்து இந்த ஓப்பன் டெரஸில் வந்து இந்த கூல் ரூஃப் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒயிட் பெயிண்ட்ஸ் தவிர நாங்கள் மல்டிபிள் கலர்ஸ் எதுவுமே இதில் பிளான் பண்ணல. ஸோ அந்த ஒயிட் பெயிண்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக பார்த்திங்கன்னா அந்த க்ரீக் ஃபினிஷ் கொண்டு வரதுக்காக அந்த ஒயிட் பெயிண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்டீரியர்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கண்டெம்பரரி இன்டீரியர்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபியூஷன்னே சொல்லலாம். ஸோ மேஜராக ப்ளே பண்ணுற பெயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ மோரோவர் இந்த ரெசிடென்ஸை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த ரெசிடென்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட எல்லா வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்க பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனு, மற்ற இந்த சம்பு, செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால் இதெல்லாம் சேர்த்து வந்து ஒரு 55 to 56 lakhs வரைக்கும் பிளான் பண்ணியிருக்கோம்.
அடுத்து இந்த வீடோட இன்டீரியர்ஸ் நீங்கள் பார்த்தீங்களா, இந்த டெக்கார், வால் டெக்கார், இந்த விஷயங்கள்லாம் சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு 15 lakhs வந்துடும். ஸோ இதுதான் இந்த வீட்டுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்க பட்ஜெட்டு. தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து போடுறோம். நன்றி, வணக்கம்.